வணக்கம். நான் தமிழ் வழிப்போக்கன். பெருமாள் வாத்தியார் அப்படின்னு ஒரு போராளியை காப்பாற்றுறதா சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு சில பகுதி கிராம மக்கள் அரசாங்கத்தால் ஒடுக்கப்படுறாங்க. யாருக்குமே தெரியாமல் ஒரு மாயாவி மாதிரி சுற்றிட்டு இருக்க இந்த பெருமாள் வாத்தியாரை பிடிக்கிறதுக்காக அரசாங்கம் ஆப்ரேஷன் கோஸ்ட் ஹண்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆப்ரேஷன் கோஸ்ட் ஹண்ட்டை சேர்ந்த போலீஸார் அந்த பகுதி கிராம மக்களை ரொம்ப கொடூரமாக சித்திரவதை செய்கிறாங்க. அந்த ஆப்ரேஷனில் உள்ள கம்பெனியில் போலீஸ் டிரைவராக வேலை பார்க்குற குமரேசனோட முயற்சியால் இந்த பெருமாள் வாத்தியார் கைது செய்யப்படுறாரு. இது விடுதலை பாகம் 1. 2ஆம் பாகத்தில் இந்த பெருமாள் வாத்தியார் யாரு, இவர் எப்படி ஒரு போராளியாக உருவானாரு, இவரோட கொள்கைகள் என்ன, சித்தாந்தங்கள் என்ன, பெருமாள் வாத்தியாருக்கும் போலீஸ்க்கும் இடையே அடுத்து என்ன நடக்க போகுது, போலீஸ் டிரைவர் குமரேசன் என்ன ஆனார், கிராம மக்கள் என்ன ஆனாங்க, முதல் பாகத்தில் காட்டின அந்த ரயில் விபத்து எப்படி நடந்தது, அதுக்கு யார் காரணம், இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த 2வது பாகம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைச்சதா இல்லையா வாங்க பார்க்கலாம். முதல் பாகத்தை எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் பாகத்தில் ஏற்படுத்தின எதிர்பார்ப்பால் ஆரம்பத்துலேருந்தே நம்ம கண்ணில் விளக்கண்ணையை விட்டுட்டு தான் உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் வேணும் இல்லையா? அதனால் எப்பயும் போல் முதல்ல நிறைகள் பார்த்துரும், அதுக்கப்புறம் குறைகளையும் பார்ப்போம். நிறைகள்னு சொல்ல போனால் முதலாவதா வெற்றிமாறனோட ஃபோக்கஸ். இந்த படத்தின் மூலமாக வெற்றிமாறன் தன்னோட நிலைப்பாட்டை சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதாவது கம்யூனிச சித்தாந்தங்கள், சோசியலிசம், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இந்த முதலாளித்துவம், இந்த அதிகார வர்க்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்கறது அப்படிங்கிற ஃபோக்கஸில் தான் இந்த படம் வந்திருக்குது. அதனால ஒரு மாஸ் என்டர்டெய்னராக இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்னும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த படத்தை எடுத்த மாதிரி எனக்கு தோணல. ஏன்னா ஒரு சினிமா ரசிகனாக இருந்தாலுமே, ஒரு திரைத்துறையில் இருக்கிறவராக இருந்தாலுமே கூட எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், இந்த மாதிரி படத்துக்கு பெருசாக ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறது வெற்றிமாறனுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. இது கமர்ஷியல் சக்ஸஸ் நோக்கமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் கிடையாது. அதனால நிறைய பேர் இது ரொம்ப டயலாக் பேஸ்டாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்காங்க, தத்துவம் பேசுகிறாங்க, சித்தாந்தங்கள் பேசுகிறாங்க, கம்யூனிசம் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது எனக்கு அது ஒரு குறையாவே தெரியல ஆக்சுவலா. ஏன்னா அதுதான் இந்த படத்தோட உயிர்நாடியே, அதை எடுத்துட்டா இந்த படமே கிடையாது. ஸோ அது எனக்கு நிறைய பட்டது. இந்த மாதிரி படங்களை எடுக்கிறக்கும் ஒருத்தர் வேணும் இல்லையா? எல்லாரும் ஒரே மாதிரி இப்போ டெம்ப்ளேட்டைஸ்ட் படமே எடுத்துட்டு இருந்தா ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் எடுக்கிற டைரக்டரே இல்லாமல் போயிடுவாங்க. அதனால வெற்றிமாறன் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தது நல்லது தான். அதே மாதிரி எனக்கு வெற்றிமாறன் இந்த படத்துலேருந்து ஆரம்பித்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை கண்டினியூ பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணலை. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் எடுத்த மாதிரி இருக்குது. ஒரு முறை என்னோட கருத்துக்களை சொல்கிறதுக்கு ஒரு படம் வேணும் அப்படின்னு எல்லாத்தையும் இதில் ஒரே படத்தில் போட்டு கன்வே பண்ண மாதிரி இருக்குது. ஸோ என்னோட யூகப்படி இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பியும் அவரோட பல யூஷுவல் ஸ்டைல் படங்களை எடுக்க ஆரம்பிச்சிருவார்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் விடுதலை ஒன்றுமே கூட அந்த மாதிரி தான் இருந்தது. 2வதுல மட்டும்தான் கொஞ்சம் ஒரு டீவியேஷன் இருக்குது அப்ரோச்சில். ஸோ இது எனக்கு ஒரு நிறை தான். இன்னொரு விஷயம் தெளிவாக மனசில் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த படம் குமரேசனோட கதை கிடையாது. விடுதலை பாகம் 1 குமரேசனோட கதை. இது முழுக்க முழுக்க பெருமாள் வாத்தியாரோட கதை தான். இதை எதிர்பார்க்காம போனதுனால நிறைய பேர் அப்செட் ஆயிருந்தாங்க. நிறைய விமர்சனங்கள்ல முதல் பாகத்துல சூரியோட கேரக்டர் நல்லா வெளிக்கொண்டு வந்திருந்தாங்க. இதுல சூரிய ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாங்க, அந்த குமரேசன் கேரக்டரை ரொம்ப அண்டர்பிளே பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருந்தது. அது ஏன் அப்படின்னா எதிர்பார்ப்போடு போனவங்க எல்லாரும். ஸோ இதுலேயும் 2வது பாகத்துலேயும் சூரிய மையமாக வச்சு தான் படம் இருக்க போகுது அப்படின்னு நினச்சி போனதுனால இது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டே தவிர மற்றபடி என் படத்துக்கு இது குறை கிடையாது. அது தெரிஞ்சுக்கிட்டு போங்க, டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த கருத்துக்களை சொன்ன விதம், இது யாரோட கருத்துக்கள்னு எனக்கு தெரியாது. இது வெற்றிமாறன் இருந்து வந்ததா, இல்லை எழுத்தாளர் ஜெயமோகன் இருந்து வந்ததா, இல்லை ஸ்கிரிப்ட் ரைட்டர்கிட்ட இருந்து வந்ததா அப்படின்னு தெரியல. பட் எங்கேருந்து வந்திருந்தாலும் இந்த கருத்துக்களை கன்வே பண்ண விதம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லாரும் இந்த டயலாக் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு உன்னிப்பாக கவனிக்காததுனால என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் புரிஞ்சிக்கல. இது டயலாக் பேஸ்ட் படம் தான் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு போய் பார்க்கும்போது அந்த டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. ஸோ உதாரணத்துக்கு கடைசி சீனில் போலீஸ்க்கும் அந்த போராளிகளுக்கும் இடையில ஒரு ஷூட் அவுட் நடக்கும்போது சீனியர் ஆஃபீஸர் குமரேசனை பார்த்து துப்பாக்கி எடுத்து சுடி அப்படின்னு சொல்லும்போது குமரேசன் யாரை சார் சொல்றது அப்படின்னு அப்பாவையை கேட்கும்போது எனக்கு பெருசாக ஒரு இம்பாக்ட் இருந்துச்சு. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கிற அந்த டிஸ்டிங்ஷனே இல்லாமல் போகுது. எல்லாரும் நல்லவங்க தான், எல்லாரும் கெட்டவங்க தான், போராளியாக இருந்தாலும் சரி, போலீஸாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி பெருமாள் வாத்தியாருக்கு மென்டரா ஒரு கேரக்டர்ல கிஷோர் வராரு. அந்த கிஷோர் நிறைய கருத்துக்கள் சொல்றாரு. அதுல குறிப்பா ஒன்று எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னன்னா போராளிகளுக்கு குடும்பம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன காரணம் அப்படின்னா, இப்போ மற்றவங்கள போராட்டத்தில் ஈடுபட சொல்லும்போது மற்றவங்களோட ஆதங்கம் என்ன இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு என்ன போராளிகள், உங்களுக்கு எல்லாம் குடும்பமா குட்டியா, உங்களுக்கு எதுவும் பாதிப்புனா ஒன்றும் ஆகாது, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னை நம்பி குடும்பம் இருக்கு, அவங்கள யார் பார்த்துக்கோ அப்படின்னு மற்றவங்க ஒரு
அப்படிங்கிற ஒரு பயத்தினால மற்றவங்க போராட்டத்தில் ஈடுபடுறது இல்லை. இதுவே போராளிகளுக்கு குடும்பம் இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு நம்பிக்கை வரும். இந்த மாதிரி சில கருத்துக்கள் ஆங்காங்கே ரசிக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நல்ல விஷயங்கள். இப்போ குறைகள் அப்படின்னு பார்க்க போனோம்னா குறைகள் லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு. முக்கியமா சொல்ல போனா முதல் குறை, இன்ஃபேக்ட் எல்லாமே இதுல அடங்கிரும். இந்த படம் வந்து ஒரு அன்பினிஷ்ட் ப்ராடக்ட் மாதிரி இருக்கு. படத்தை பார்க்கும்போது ஒரு ப்ரொஃபஷனலா எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிற மாதிரி வரமாட்டேங்குது. ஏதோ அங்கங்க பிச்சு அங்கே அப்படி இப்படி ஒட்ட வச்சு கடைசியாக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங். சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ், டெக்னிக்கலி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அந்த சவுண்ட் சிங்க்ரனைசேஷன் இல்லை, லிப் மூமெண்ட்டுக்கும் சவுண்டுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. 80s 90sலாம் டப்பிங் படம் வரும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. தமிழில் எடுத்த படத்தில் தமிழ் டைலாக்ஸே சிங்க்ரனைஸ் ஆகலைன்னா எப்படி இருக்கும்? பேசிக்கான விஷயத்தில் கோட்டை விட்டுறதெல்லாம் அப்செட்டிங்காக இருக்கு. ரெண்டாவது சவுண்ட் இன்ஜினியரிங். ஃபார் எக்ஸாம்பிள் டைலாக் பேசிட்டு இருக்கும்போது சில சமயத்தில் ஸ்டீரியோ எஃபெக்ட்ல கேட்குது, சில சமயம் மோனோவில் கேட்குது. ஐ மீன் இந்த காலகட்டத்தில் 2024 சின்ன சின்ன யூடியூபர்ஸ் ஒரு மேன் பவர் இல்லாமல் ஒரு ஃபண்ட்ஸ் இல்லாமல் தனித்தனியாக பண்ணும்போதே இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கோட்டை விடுறது கிடையாது. 60 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த மாதிரி அவுட்புட் கொடுக்கறது ரொம்ப தப்பான விஷயம். அதே மாதிரி எடிட்டிங்லேயும் நிறையா சொதப்பல்கள். ஒரு சில இடத்துல எல்லாம் திடீர்னு விஜய் சேதுபதி ஓல்ட் கெட்டப்பில் வர்றாரு, திடீர்னு சின்ன வயசாக காமிக்கிறாங்க. அப்புறம் ஒரு இறந்து போன கேரக்டர் திடீர்னு வர்றாரு. இது என்ன ஃப்ளாஷ்பேக் சீனா இல்லை ஒரு பாட்டில் வந்து ஒரு மோன்டாஜா? ஒன்றுமே புரியல. அது எப்படி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவ்யூ கூட பார்க்காம ரிலீஸ் பண்ணாங்களா? எப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகள் எல்லாம் வெற்றிமாறன் மாதிரி ஒரு டைரக்டர் பண்ணார் அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அடுத்த குறை, இது வந்து ஒரு குறையா சொல்லும் போதே வந்து எனக்கு மனசு வலிக்குது. ஏன்னா இது வந்து இளையராஜாவோட பேக்ரவுண்ட் மியூசிக்கை பற்றி. இளையராஜாவோட பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் ஒரு பிளேலிஸ்ட்டில் லூப்பாக போட்டு கேட்கக்கூடிய ஆள் நான். இப்போ வந்து இளையராஜாவோட பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்தில் செட் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் உறுத்தலாக தான் இருக்குது. பட் ஆனால் அதுதான் உண்மை. இளையராஜா ஹீஸ் வெல் பாஸ்ட் ஹிஸ் ப்ரைம். இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் மியூசிக் போட தெரியாதவர் இல்லை. இதை விட எவ்வளோ என்னென்னவோலாம் பண்ணியிருக்காரு. பட் இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஹிஸ் டைம். அதை நம்ம ஒத்துக்கணும். எலிவேஷன் மூமெண்ட்ஸ்ல எல்லாம் அவர் கோட்டை விட்டுருக்காரு. யூஸ்வலாக அவர் ஸ்டைலில் ஒரு அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பேக்ரவுண்டில் இருக்கிறதே தெரியாத மாதிரி ஸ்மூத்தாக போகிற இடங்கள்ல எல்லாம் அவரோட முத்திரை அங்கே இருக்குது. பட் எங்கே நம்ம மியூசிக்கை உன்னிப்பாக உட்காந்து கவனிக்கிறோமோ அந்த இடங்களில் இங்கே சரியாக வரலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு குறை தான். அடுத்ததாக ராஜீவ் மேனனோட கேரக்டர். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ரொம்ப பிரமாதமாக அவரோட கேரக்டரை பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு டிப்ளமேட் எப்படி பேசுவாரோ அது வந்து ஒரு ரியல் லைஃப் பர்சனாக அதை பிரதிபலிச்சிருந்தார். இந்த ரெண்டாவது பாகத்தில் கம்ப்ளீட்லி ஒரு நெகட்டிவ் கேரக்டரை கொண்டு போயிட்டாங்க. முதல் பாகத்தில் ஒரு பேலன்ஸ்ட் பர்சனாக ரெண்டு சைட்லேருந்து அனலைஸ் பண்ணி அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு அப்ரோச்சோட போகிறார். இங்கே வந்து எப்படி போயிட்டாருன்னா ஒரு டிபிக்கல் தமிழ் மசாலா பட வில்லன் மாதிரி அந்த கேரக்டர் கொண்டு போயிட்டாங்க. இன்னொன்று கௌதம் மேனனோட கேரக்டர். முதல் படத்துலயாவது கொஞ்சம் வேலை இருந்தது, இந்த படத்தில் சுத்தமாக வேலையே இல்லை. எதுக்காக இந்த கேரக்டருக்கு கௌதம் மேனனை போடணும் அப்படிங்கிறத எனக்கு புரியல. ரொம்ப டம்மியான கேரக்டர், பர்டிகுலர்லி ரெண்டாவது பாகத்தில். இன்னொன்று மஞ்சு வாரியரோட சீக்வன்சஸ், அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்த கேரக்டருக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருந்தாலும் அவங்களோட சீக்வன்சஸ்க்கான லென்த் ரொம்ப ஜாஸ்தி. மஞ்சு வாரியர் கேரக்டர் வர சீன்ஸ் எல்லாம் வந்து படத்தில் உருவாக்குறது மட்டும் இல்லாமல் நீளமும் ஜாஸ்தியாக போகுது. இன்னொரு ஒருத்தலான விஷயம் என்னன்னா, இந்த கிராம மக்கள் அவங்க என்னன்னாங்க அப்படிங்கிற பற்றி சொல்லவே இல்லை. சரி, படம் நடக்கிறதே வந்து ஒரு நைட்டுக்குள்ளே தான். பெருமாள் வாத்தியாரை பிடிச்சதுலேருந்து அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நைட்டு, அடுத்த நாள் அந்த பகல், அவ்வளோதான் இந்த படமே. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஒரு நாளில் கிராம மக்களோட வாழ்க்கையில் ரொம்ப பெருசான வித்தியாசம் இருக்க போகிறது கிடையாது. அது ஓகே. பட் அட்லீஸ்ட் ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கலாம். சரி, இந்த பெருமாள் வாத்தியார் பிடிபட்டதுனால கிராம மக்களோட லைஃப் பெட்டராக போகுது, அவங்களும் சித்திரவதைக்கு ஆளாக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கலாம். முதல் பாகத்தில் குமரேசன் பட்ட எல்லா கஷ்டங்களுமே கிராம மக்களுக்காகத்தான். அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் குமரேசன் இவ்வளோ போராடி பெருமாள் வாத்தியாரை கைது பண்ணுறதுக்கு உதவி பண்ணாரு. இந்த பாகத்தில் கிராம மக்களை பற்றி பேசலாம்னாலும் குமரேசன் மூலமாக கிராம மக்களை பற்றிய சிந்தனையை ஏதாவது சொல்லி இருந்திருக்கலாம். இந்த எல்லா குறைகளுக்கும் அடிப்படை காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் படத்தை எடுத்த விதத்தில் டிசிப்ளின் இல்லை, கண்கூட தெரியறது. இதைத்தான் வந்து ராஜீவ் மேனன் ஒரு பேட்டியில் சமீபத்தில் சொல்லியிருந்தாரு. ஒரு சர்ச்சையாகவும் போயிட்டு இருக்கு. வெற்றிமாறன் பேரை சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கலனாலும் அது தெளிவா தெரியுது. ஒரு பிளான்ட் அப்ரோச் இருந்த மாதிரி தெரியல. ஒரு பிளான் இல்லாம பண்ணும்போது டெஃபினெட்லி ஷெட்யூல் ஓவரன் இருக்கும். ஷெட்யூல் ஓவரன் இருந்தா பட்ஜெட் ஓவரன் இருக்கும். இந்த படம் வந்துட்டு பொருட்செலவுல பார்த்தோம்னா பாகம் 1 விட இங்க பொருட்செலவுக்கெல்லாம் ரொம்ப தேவையெல்லாம் கிடையாது. ஆனா பாகம் 1 விட இது பெரிய பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. அப்படிங்கும் போது இந்த மாதிரி பிளான் இல்லாத அப்ரோச்னால தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த படம் கமர்ஷியலா பார்க்க போனா ஒன்றும் ப்ராஃபிட்
ப்ராஃபிட்டும் இல்லை, லாஸும் இல்லை, ஜஸ்ட் காஸ்ட் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க, அது வரைக்கும் ஓகே. பட் கொஞ்சம் பிளான் பண்ணி ஒழுங்காக எடுத்திருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கும் போது கமர்ஷியலாகவும் இந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கோம். எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தாலும் எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்கிற மனநிலையில் நான் இல்லை. ஏன்னா ஒரு அன்ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்டை போய் நீங்கள் காசு கொடுத்து வாங்குங்க அப்படின்னு நம்ம எப்படி மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியும்? இட்ஸ் நாட் அ பேட் ஃபில்ம் அட் ஆல். நல்ல படம் தான், கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் பார்க்கலாம். ஆனால் இது பிரமாதமாக வந்திருக்க வேண்டிய படம் ஜஸ்ட் ஒரு நல்ல படமாக முடிஞ்சு போச்சு. வெற்றிமாறனோட அடுத்த முயற்சியில் அவரை பழையபடி நம்ம பார்ப்போம் அப்படின்னு நம்புவோம். இப்போதைக்கு இவ்வளோ தான். அடுத்த விமர்சனத்துடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை பை.